இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள், மதர்ஸ் டே. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சபையில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை இன்னும் பலப்படுத்துவாராக. இன்னும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. எல்லோரும் ஆமென் சொல்லுவோமே. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் நல்லவர். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எபிரேயர்களின் நிருபம் 3வது அதிகாரம், எபிரேயர்களின் நிருபம் 3வது அதிகாரம், அதனுடைய முதல் 13 வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அதனுடைய முதல் 13 வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அதிலே முதல் 3 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த 4வது அதிகாரத்திலே இந்த 13 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் வருவதை நாம் கவனிக்க முடியும். அது என்னவென்றால் இளைப்பாறுதல், ரெஸ்ட். அல்லேலூயா. இளைப்பாறுதல். மனிதனுக்கு இளைப்பாறுதல் ரொம்ப அவசியமானது. நமக்கு ரெஸ்ட் வேணும். பிரைஸ் தி லார்ட். ரெஸ்ட்னா நம்ம என்ன சொல்லலாம்? இளைப்பாறுதல் என்றால் ரெஸ்ட் ஃப்ரம் ஒர்க் அண்ட் ஒரி. நம்முடைய வேலை பளுவிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் ஒரு இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்வது தான் ரெஸ்ட். ஆமென். ஸோ அந்த இளைப்பாறுதல் எங்கே கிடைக்கும் என்றால் நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய தேவன் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறவர். ரெஸ்ட்டுக்கு பெஸ்ட் பிளேஸ் வந்து கிரைஸ்ட். பிரைஸ் தி லார்ட். இளைப்பாறுதலுக்கு ஏற்ற இடம் இயேசு. ஆமென். இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இருக்கவே இருக்காது. There is no rest without Christ. இயேசு இல்லாமல் ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இயேசு இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. இயேசு இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்து தான் இளைப்பாறுதலை தருகிறவர். ஆமென். நம்முடைய தேவன் இளைப்பாறுதலை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அது ஆண்டவருடைய வாக்கு தத்தம். இளைப்பாறுதல் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரமாக இருக்கிறது. ஆமென். இந்த இளைப்பாறுதலை குறித்து தான் நான் இந்த காலை நேரத்திலே உங்களோடு பேச இருக்கிறேன். தேவனுடைய இளைப்பாறுதல் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்க இருக்கிறேன். காட்ஸ் ரெஸ்ட். தேவனுடைய இளைப்பாறுதல் என்ற தலைப்பிலே நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய இளைப்பாறுதல். ஆமாம். இன்னொரு தடவை சொல்லலாம், தேவனுடைய இளைப்பாறுதல். காட்ஸ் ரெஸ்ட். பிரைஸ் தி லார்ட். ரெஸ்ட்ல இருக்கீங்களா எல்லாரும்? இந்த இளைப்பாறுதலை இந்த வேத பகுதியிலே 2 விதமாக நாம் தியானிக்கலாம். 2 விதமான இளைப்பாறுதல் என்னவென்றால், ரட்சிப்பின் இளைப்பாறுதல், மற்றொன்று நித்திய இளைப்பாறுதல். சால்வேஷன் ரெஸ்ட் அண்ட் சாபத் ரெஸ்ட் என்று 2 விதமாக இந்த இளைப்பாறுதலை நாம் தியானிக்க முடியும். சால்வேஷன் ரெஸ்ட், சாபத் ரெஸ்ட். ரட்சிப்பின் இளைப்பாறுதல், இன்னொன்று சாபத் இளைப்பாறுதல், நித்திய இளைப்பாறுதல். பிரைஸ் தி லார்ட். இந்த
எபிரேயர் 4 அதிகாரத்திலே முதல் 8 வசனங்களிலே அந்த ரட்சிப்பின் இளைப்பாறுதலை குறித்தும் 9 - 13 வரை நித்திய இளைப்பாறுதலை குறித்தும் நாம் தியானிக்கலாம். இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இந்த எபிரேய ஆக்கியோன் நமக்கு இங்கே கற்றுத்தருகிறார். இந்த முதல் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். ஆனபடியினாலே என்று துவங்குகிறது. therefore, ஆனபடியினாலே. அதற்கு முந்தின அதிகாரங்களை எல்லாம் அந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. என்ன? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் தீர்க்கதரிசிகளை விட, தேவதூதர்களை விட, மோசேயை விட அவர் உன்னதமானவர், அவர் மேன்மையானவர், அவர் பெரியவர், அவர் மகத்துவமானவர், அவர் நிகரற்றவர். அந்த தேவன் இஸ்ரவேலர்களை அழைத்தார், அவர்களுக்கு வாக்குத்தத்தமும் கொடுத்தார். இளைப்பாறுதலை தருவேன் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். கானான் தேசத்திற்குள் உங்களை கொண்டு செல்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அந்த வாக்குத்தத்தமான இளைப்பாறுதலை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற இஸ்ரவேலர்கள் தங்கள் அவிசுவாசத்தினாலே அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாமல் அவர்கள் தோற்று போனார்கள். Israel failed to enter in the rest, God's rest. ஆண்டுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க இஸ்ரவேலர்கள் தோற்று போனார்கள். காரணம் அவர்களுடைய அவிசுவாசம். அல்லேலூயா. ஸோ அதனால தான் இந்த அதிகாரத்தை எப்படி துவங்குகிறார்? ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், இளைப்பாறுதலை உங்களுக்கு தருவேன். அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த வாக்கு தத்துவம் இப்போ நமக்கும் அது உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டுடைய வாக்கு தத்துவம் இன்னைக்கு நமக்கும் இருக்குது. பிரசன்ட்ல ஆண்டவர் இப்போ நமக்கு அந்த வாக்கு தத்துவத்தை வச்சிருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் இப்போ பிரசன்ட்ல நமக்கும் என்ன செய்யுது? அவைலபிள். நமக்கும் அந்த வாக்கு தத்துவம் இருக்குது. அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க. பிரைஸ் தி லார்ட். நமக்கு உண்டாயிருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. மிஸ் பண்ணாம அதை எப்படியாவது என்ன செய்யணும்? அதை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். பாருங்க, ஏதாவது ஒரு நன்மை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அதை இப்போ மற்றவங்களுக்கு என்ன செய்வோம்? கண்டிப்பாக சொல்லுவோம் தானே. லாஸ்ட் எலெக்ஷன் வந்தது, ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் தாராளமாக என்ன செஞ்சாங்க? தெரியாத மாதிரியே உட்காந்துக்கிறீங்களே. டேய், இப்போதான் கொடுத்துட்டு போனாங்க, நீ வாங்கிட்டியா? இங்கிட்டு வாங்கிக்கோ, அங்கிட்டு என்ன செஞ்சுக்கோ, வாங்கிக்கோ. நமக்கு நினைச்சதை என்ன செய், போட்டுக்கோ. எந்த ஒரு நன்மையினாலும் நம்ம அதை ஷேர் பண்ற பாருங்க. அதை மாதிரி இங்க எபிரேய ஆக்கியோன் சொல்றார், நமக்கு அந்த வாக்கு தத்துவம் இப்ப பிரசன்ட்ல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார், உண்டாயிருக்கிறது. ஆகவே அந்த வாக்கு தத்தத்தில் பிரவேசிக்க நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் பயந்திருக்க கடவோம். நாம் ஒரு நாளும் அதில் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு நம்ம எல்லாரும் பயந்திருக்க கடவோம். ஹல்லேலூயா. பயந்திருக்க கடவோம். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிரசன்ட் ரெஸ்ட் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்தார். மத்தேயு 11 அதிகாரம் 28, 29 நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன்.
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, நியாயப்பிரமாணத்தின் சடங்குகளிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இளைப்பாறுதல் தருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல என்ன செய்யுங்க, வாங்க, என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். இந்த பிரசன்ட் லைஃப்ல உங்களுக்கு ரெஸ்ட் இருக்குது. ஆமென். போராட்டங்களிலிருந்து, பாவ போராட்டங்களிலிருந்து, பிசாசின் போராட்டங்களிலிருந்து உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. இயேசு தருகிறார். இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இதை பெற்றுக்கொண்ட நாம் அந்த வாக்குத்தத்தத்தை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பயந்திருக்க கடவோம். ஆனா ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் என்ன சொன்னார், பயப்படாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் 365 முறைகளுக்கிட்ட என்ன செய்கிறது, ஒரு வார்த்தை வருகிறது, பயப்படாதே. Fear not. பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் தந்திருக்கிறார். பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன் இந்த இடத்துல சொல்றாரு, பயந்திருக்க கடவோம். பயந்திருக்க கடவோம். இது என்ன பயம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது எப்படிப்பட்ட பயம் என்றால், தேவனை கனப்படுத்துவதற்கு அடையாளமாயிருக்கிறது. The fear of God is the reverence of God. தேவனை கனப்படுத்துவது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி இல்லையா சொல்லுவோமே. தேவனை கனப்படுத்துவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். அது ஞானத்தின் ஆரம்பம். அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், பாதுகாப்பை கொண்டு வரும். பிசாசு தேவனுக்கு பயப்படுகிறான், ஆனா அவன் கர்த்தரை கனப்படுத்துவதில்லை. தேவனுடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் பார்த்து அவன் நடுங்குகிறான், ஆனால் அவன் தேவனை ஆராதிப்பது இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் கர்த்தரை துதிக்கும்படி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை கனப்படுத்தும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் வருகிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். காரணம், அவர் கனத்துக்குரியவர், அவர் ஆராதனைக்குரியவர், அவர் மகிமைக்கு பாத்திரர். அல்லேலூயா. நாம் அவரை கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இப்போ பயம் என்பது தேவனை கனப்படுத்துவது, அவரை மகிமைப்படுத்துவது. இந்த எபிரேயர்களை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பயந்திருக்க கடவுள், எப்படியெல்லாம் நாம் கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத பகுதியிலே பார்க்கலாம். 2வது வசனத்தில், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த சுவிசேஷம் இஸ்ரவேலர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாமிடத்திலே கூட ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை அறிவித்தார். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்திலிருந்து கூட சுவிசேஷத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆதியாகமம் நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமத்திலே 15வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும்
அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஆமென். இங்கே வாசித்த வேத பகுதியிலே ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சந்ததியார் இவ்வளவு திரளாயிருப்பார்கள். அவங்க எகிப்திலே அவர்கள் அடிமைப்பட்டு இருப்பார்கள். ஆனால் 400 ஆண்டுகளுக்கு பிறகு நான் அவர்களை மீண்டும் இந்த கானானுக்குள் என்ன செய்வேன்? அவர்களை கொண்டு வருவேன். ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டார். மோசேயின் இடத்திலே தேவன் இந்த வார்த்தையை அறிவித்தார். நீங்கள் யாத்ராகமம் 33 அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். மோசேயின் இடத்திலே தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதலை நான் உங்களுக்கு தருவேன். கர்த்தர் வாக்கு கொடுத்தார், வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், பிராமிஸ் கொடுத்துட்டார். பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. உன்னை கானானுக்குள்ள கொண்டு போவேன், இளைப்பாறுதலுக்குள்ளே உன்னை கொண்டு போவேன், எல்லா சத்துருக்களையும் நீக்கி உன்னை இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்துவேன். தேவன் வாக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அறிவிக்கப்பட்டது, அவங்களுக்கு சொன்ன சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதே போல நமக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் சொன்னது போல இன்றைக்கும் தேவன் அதைவிட மகத்துவமான சுவிசேஷத்தை நம்முடைய கரங்களில் தேவன் தந்திருக்கிறார். ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடத்தில் வரும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுதலையும் மகிமையையும் தேவன் என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இளைப்பாறுதலை வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்ப அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த வசனத்தை விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அவங்க வாக்குத்தத்தத்தை கேட்டாங்க, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டாங்க, ப்ராமிஸை என்னன்னு ரிசீவ் பண்ணாங்க. பட் they received the promise without faith. நல்ல வசனம் கேட்டாங்க, ஆனா விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. வசனம் கேட்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தோட கேட்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் நமக்கு பிரயோஜனப்படும். பிரைஸ் தி லார்ட். சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமா என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க இல்லையா? சிலர் அப்படியே உள்ள போட்டு உள்ள ஒரு திணி என்ன செய்வாங்க? திணிப்பாங்க. சிலர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. சிலர் ஒரு சொட்டு குழம்பு ஊற்றி என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. சிலர் குழம்புலேயே சாப்பாடாக போட்டு என்ன செய்வாங்க? இப்படி பல ரகம் இருக்கு, இப்படி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம எப்படி சாப்பிடணும்னா, நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா மென்று சாப்பிட்டாதான் அது உடம்புல என்ன செய்யுமா? சேருமா. அதான் சொல்லியிருக்கிறாங்களே, நொறுங்கத்துன்னா 100 ஆயுசு. இப்போ நல்லா நம்ம உமிழ் நீரோட மென்று விழுங்கும் போது உடம்புல சேரும். அதே போல் எப்படி ஒரு சாப்பாடு நம்முடைய உமிழ் நீரோடு இணைந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நமக்கு அது பிரயோஜனப்படுகிறதோ, அதே போல கேட்கிற வசனங்கள் விசுவாசத்தோடு இணைந்து நாம் அந்த வசனத்தை கேட்டால் அது நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படும். விசுவாசம் இல்லாம நம்ம கேட்டா அந்த வசனம் நமக்கு பிரயோஜனப்படுவது இல்லை. பாருங்க, என்னாகமத்திலே 13 அதிகாரத்திலே இஸ்ரவேலர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள், மோசே 12 பேரை கானானுக்கு அனுப்புகிறார். நீங்க போய் பார்த்துட்டு வாங்கப்பா, அந்த கானானுக்கு எல்லை வரைக்கும் நம்ம வந்துட்டோம், இந்த கானான் எப்படி இருக்குது போய் பார்த்துட்டு வாங்க. 12 ஸ்பைஸ் உள்ள போறாங்க. அவங்க போய் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? இந்த வேத பகுதி வாசிங்க, 27வது வசனத்துல இருந்து வாசிங்க.
அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். வாசிச்சோமா? இந்த வேத பகுதி நமக்கு நன்றாய் அறிந்த வேத பகுதி. 10 பேர் சொல்றாங்க, நாங்க போய் பார்த்த தேசம் நல்ல தேசம், ஆனா அங்க இருக்கிற ஆட்கள்லாம் பெரிய பலவான்கள், அவங்க கண்ணுக்கு முன்னாடி நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், நாம் அங்க என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். 2 பேர் யோசுவா காலேப் சொல்றாங்க, இல்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அதை எளிதாய் சுதந்தரிக்கலாம், கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார், நாம் அதை சுதந்தரிப்போம். இவங்க சொன்னாங்க, இல்லப்பா நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று இஸ்ரவேலர்களுக்குள்ளே துர்ச்செய்தியை என்ன செய்தார்கள், பரப்பினார்கள். அவங்க சொன்ன வார்த்தையின்படியே யாருமே என்ன செய்யல, உள்ள போகல. வசனம் கேட்டாங்க, வாக்குத்தத்தம் கேட்டாங்க, விசுவாசத்தோட கேட்காதனால அது அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யல, பிரயோஜனப்படல. 2 பேர் விசுவாசத்தோட கேட்டாங்க, அது அவர்களுக்கு பலன் செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை டென்ஷன் ஆக்கிட்டாங்க இஸ்ரவேலர்கள். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார், என்னாகமம் 14, 22, 23 நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்லுவார், 10 முறை இவர்கள் என்ன செய்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள். அதனால இவங்க இந்த தேசத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, தேவன் கோபத்திலே ஆணையிட்டார். அல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தோடு நாம் வசனத்தை கேட்கும் பொழுது, சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த இளைப்பாறுதல் நமக்கு உண்டாகும். 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. தெசலோனிக்கே சபையாரை குறித்து பவுல் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஆமென், அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், தேவ வசனத்தை நீங்கள் கேட்ட பொழுது அதை எப்படி கேட்டீங்க, மனுஷர் வசனமாக கேட்காமல் தேவ வசனமாகவே கேட்டீர்கள். பவுல் அவர் பேச்சிலே ஒரு பெரிய வல்லவர் அல்ல, ஆனால் அவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருந்தது. கேட்ட தெசலோனிக்கேயர்கள் அந்த வசனத்தை தேவ வசனமாகவே கேட்டபடினால் பவுல் சொல்லுகிறார், மெய்யாகவே அது தேவ வசனம்தான், விசுவாசத்தோடு கேட்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய சுவிசேஷத்தை, ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நாம் அவரை கனப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அவரை கனப்படுத்துகிறோம். அப்படி கனப்படுத்தும் பொழுது அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. இப்படி வாழ்க்கையில் எத்தனை புயல் வீசினாலும், எத்தனை புயல் காற்றுகள் அடித்தாலும் கர்த்தர் நம்ம இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய இளைப்பாறுதலின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஆமென். இந்த எபிரேயர் 4 தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த 4வது வசனத்திலே, மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்திலே எங்க சொல்லி இருக்கிறாரு, பைபிள்ல சொல்லி இருக்கிறார் பாஸ்டர். ஆதியாகமம் 2:2 அந்த வேத பகுதி இருக்கு. ஆண்டவர் 6 நாள் அந்த உலகத்தை என்ன செய்தார், படைத்தார்.
முதல் நாள் என்ன படைத்தார்? விபிஎஸ் பிள்ளைங்களாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க. வெளிச்சமா. இப்போ பாருங்க, முதல் நாள் என்ன படைச்சாரு? வெளிச்சம். இப்போ சுவிட்சை எப்படி போடுவீங்க? இந்த விரல்ட்டு போடுவீங்களா? ஃபஸ்ட்டு வெளிச்சம். ஓகேவா? இப்போ இனி மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம். அடுத்து 2வது நாள் என்ன படைச்சார்? வானம். ஆகாய விரிவு. அதை அப்படி பிரிக்கிறார். அதனால ஆகாய விரிவு. எப்படி செய்யலாமா? ஆகாய விரிவு. அட செய்யுங்களேன். ஆகாய விரிவு. ஓகே, ரைட். 3வது நாள் என்ன படைச்சார்? புல் பூண்டு மரம் செடி கொடிகள். புல் முளைக்குது, பார்த்தா மரம் மாதிரி இருக்குதா? ஓகே, இப்படி பண்ணுங்க பார்க்கலாம். மரம். 3வது நாள் என்னது? 4வது நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். ஓகே, இப்படி பண்ணுங்க பார்க்கலாம். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். இது தனியா இருக்கு. சூரியன், ஓகே, சந்திரன் நட்சத்திரங்கள். ஓகே ஓகே. 5வது நாள் நீர் வாழும் ஜந்துக்கள் பறவைகள். 5வது நாள் மீன் பிடிக்கும் போது இப்படி போடுறோமா? மீன் பிடிக்கிறோம். அப்புறம் பறவை இப்படி பறக்குது. ஓகேவா? ஓகே. 5வது நாள் வந்து மச்சங்கள் பறவைகள். ஓகேவா? ரைட். ஓகே. 6வது நாள் மிருகங்கள். தனியா கிங் நம்ம தான். ஓகே. உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்தார்? படைத்தார். விபிஎஸ் முடிந்தது. ரைட். இப்போ 6 நாள் படைச்சார். 7வது நாளில் ஆண்டவர் ஓய்ந்திருக்கிறார். மனிதனுடைய முதல் நாளே அவனுக்கு என்னதுதான்? ரெஸ்ட் தான். அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் ரெஸ்ட் எடுத்துட்டாருன்னு அவனை தூங்க போயிட்டாருன்னு இல்லை. வசனம் சொல்கிற இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உறக்கமும் தூக்கமும், குட்டி தூக்கம் பெரிய தூக்கம், ஆண்டவர்கிட்ட எந்த தூக்கமுமே கிடையாது. அவர் வந்து எப்பையும் பிஸியா இருக்கிற தேவன், நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் நமக்காக எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறவர். ஆமென். ஆண்டவர் வேலையை முடிச்சிட்டார். அவர் மனுஷனுக்காக படைக்க வேண்டிய வேற ஒரு காரியம் வேற ஒன்றுமே இல்ல. மனுஷனுக்காக எல்லாவற்றையும் படைத்து முடித்து விட்டார். He completed his creation. அதான் ரெஸ்ட். அல்லேலூயா. ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். இந்த இளைப்பாறுதலை மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அதே போல இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் வந்தார். அவர் நமக்காகவும் ரட்சிப்புக்காக மீட்புக்காக செய்ய வேண்டிய எல்லா கிரியைகளையும் செய்து முடித்து விட்டார். சிலுவையிலே முடிந்தது என்றார். ஆமென். எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ அவர் செய்து முடித்த கிரியைகளை, அவர் சொன்ன அந்த சுவிசேஷத்தின் மகத்துவத்தை விசுவாசிக்கிறவர்கள், அவரை கனப்படுத்துகிறவர்கள் அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. அதுதான் நீங்க தொடர்ந்து வேதத்தில் வாசிச்சீங்கன்னா எபிரேயர்ல சொல்லுவார், ஏற்கனவே அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது என்பது முடிந்திருந்தாலும் தாவீது அதை மீண்டும் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறார். சங்கீதம் 95வது சங்கீதத்தில் சொன்ன வசனத்தை எபிரேய ஆக்கியோன் இங்கே எடுத்து அதை பயன்படுத்துகிறார். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். உங்க இருதயத்தை கடினப்படுத்தாம நீங்க விசுவாசத்தோடு அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டால், தேவனை கனம் பண்ணினால், உங்களுக்கு இந்த இளைப்பாறுதலை இப்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம்? பிரவேசிக்கலாம். அல்லேலூயா. ரோமர் 4 எபிரேயர் 8வது வசனத்திலே யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. யோசுவா அவர்களை கானானுக்குள் நடத்தினாலும் அந்த இளைப்பாறுதலுக்குள் அவர் இஸ்ரவேலர்களை நடத்தவில்லை. தேவன் சொன்ன அந்த இளைப்பாறுதலுக்குள் நடத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. யோசுவாவிலும் பெரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே வருகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவருடைய வசனத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவரை கனப்படுத்துகிறபடினால் அவருடைய இளைப்பாறுதல் அவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள் ஐயா. நம்ம வாழ்க்கையில இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இளைப்பாறுதலை நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த உலகத்துல எத்தனை
பாவ போராட்டங்கள், சத்துருவின் நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை இளைப்பாறுதலாய் நடத்துவார், சமாதானமாய் நடத்துவார், அவர் விசுவாசிக்கும் பொழுது. ஆமென். எங்க ஊர்ல பூ விற்கிற ஒரு அக்கா இருக்கிறாங்க, பூக்கடை வச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன சாட்சி. அப்போ அந்த அக்காட்ட பேசும்பொழுது அவங்க சாட்சி என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர், நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன். நான் ஒரு இந்து விக்கிரக குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரி. நான் ரட்சிக்கப்படும் பொழுது எனக்கு 2 கைப்பிள்ளைங்க மட்டும்தான், எனக்கு ஆதரவு யாருமே இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனேன். போன உடனே குடும்பத்தில் எல்லாரும் என்ன செய்தாங்க, என்னை நிந்திச்சாங்க. நீ ஏசுநாதர் கோயிலுக்கு போனால் உனக்கு எல்லாம் சரியாக வந்துடுமா, உனக்கு ஆசீர்வாதமாக மாறிடுமா, சமாதானம் கிடைச்சிருமா என்றெல்லாம் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணாங்க. ஆனால் நான் சர்ச்சுக்கு போனேன், ஆண்டவரை தேடினேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஆனால் சர்ச்சுக்கு போன கொஞ்ச நாளில் அந்த அம்மாவுடைய கால்கள் நடக்க முடியாமல் பலவீனப்பட்டது. காலில் ஸ்ட்ரோக் வந்த மாதிரி ஆகி நடக்க முடியாமல் ஆயிட்டாங்க. இப்போ சொந்தக்காரங்க எல்லாரும் கூட கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, பரியாசம் பண்ணாங்களாம். பாத்தியா, நீ சர்ச்சுன்னு போன, இப்போ பாரு நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஒழுங்கா நம்ம இதுக்கு என்ன செய், திரும்பிரு, பின்வாங்கிரு, வந்துரு. இப்படிலாம் சொன்ன பொழுது அந்த அம்மா வைராக்கியமாக சொன்னாங்க, இல்லை, இயேசுதான் ஆண்டவர் நான் தெரிந்து கொண்டேன், இயேசுதான் ரட்சகர்னு நான் அறிந்து கொண்டேன், அவர்தான் மீட்பர்னு புரிந்து கொண்டேன். அதனால உயிர் இருக்கிற வரைக்கும் அவரைத்தான் நான் சேவிப்பேன். என் கஷ்டத்தில் நீங்கள் யாரும் வந்து நிற்கலை, என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால அந்த அம்மா உறுதியாக விசுவாசத்தில் நின்னாங்க, பின்வாங்கவே இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க, ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிச்சாங்க. ரட்சிப்புக்குள்ள, மீட்புக்குள்ள தெய்வீக சுகமும் விடுதலையும் சமாதானமும் வெற்றியும் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் பெற்றுக்கொண்ட மீட்புக்குள் நமக்கு தேவையான விடுதலை, சுகம், வெற்றி, சமாதானம் கண்டிப்பா இருக்கு. இப்போ இந்த அம்மா விசுவாசிச்சாங்க, ஆண்டவரே நீங்க சிலுவையில் என்னுடைய பலவீனங்களுக்காகவும் மரிச்சிருக்கிறீங்க, உங்களிடத்துல வர்றவங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இருக்கிறீங்க. இந்த எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி ஆண்டவரே எனக்கு ஒரு சுகம் தாங்க. ஒரு நாள் இரவுல ஜெபம் பண்ணிட்டு படுத்து உறங்கிட்டாங்களாம். அதிகாலையில் அவங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கு. அவங்க ரூம்ல படுத்திருக்கிறாங்க, காலை கீழே வைக்க முடியாது, ஒரு சேர் மேலே தான் அப்படி வச்சு படுத்திருப்பாங்க. ஒரு வெளிச்சம் அந்த அறைக்குள்ள வந்ததான், ஒரு வெளிச்சம் வந்து அந்த வெளிச்சம் அந்த அம்மா கிட்ட வந்து அவங்க காலை அழகா தூக்கி இப்படி கீழே வச்சதான். அல்லேலூயா. இது எப்படி ஒரு சொப்பனம் வருது, தரிசனம் வருது, டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தாங்களா, எந்திரிச்சு நின்றுட்டாங்களாம். ஒரு கைதட்டு கொடுங்களேன் ஆண்டவருக்கு. எந்திரிச்சு நின்றுட்டாங்க. என்ன நிக்கிறேன்னு பார்த்தா கர்த்தர் அந்த அம்மாவுக்கு பூரண சுகம் கொடுத்துட்டார். பூரண சுகம், விடுதலை. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை நாம் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அது நமக்கு பலன் செய்யும், அது நமக்கு பிரயோஜனப்படும். நம்ம எதிர்பார்க்கிற இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்க்கையில் அது கொண்டு வரும். ஆண்டுடைய சுவிசேஷத்திற்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. இளைப்பாறுதல் தருகிறவர் நம்முடைய இயேசு ஒருவர் மாத்திரமே. ஆமென் சொல்லுவோமே. இன்னைக்கு அந்த இளைப்பாறுதலை தேவன் நம்முடைய ரட்சிப்புக்குள்ளே நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இன்னைக்கு எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் நீங்க இளைப்பாறுதல் என்று நீங்க இருக்கிறீங்களா, சோர்ந்து போக வேண்டாம். இன்னைக்கு ஆண்டுடைய வசனத்தை விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளுங்க, விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளுங்க. பலவீனமா ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். ஆமென். போராட்டமா தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. ஃபாதர் அழகா ஒரு பாடல் பாடியிருப்பார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த பாடலை பாடலாம். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். நமக்கு நன்மை செய்கிற தேவன் இயேசு. அல்லேலூயா. அவரிடத்துல தீமையே இல்லை, நமக்கு நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா.
உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து விடுவித்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து விடுவித்தார். என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். எளிய உள்ளத்தை பாதுகாக்கிறவர், தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டுக் கொள்பவர். எளிய உள்ளத்தை பாதுகாத்தார், தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டு கொண்டார். எளிய உள்ளத்தை பாதுகாத்தார், தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டு கொண்டார். என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து விடுவித்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து விடுவித்தார். என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு. நல்லா கைத்தட்டி பாடுவோமா? என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? சில காரியங்களை குறித்து கலக்கத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். என்ன செய்வோம், எப்படி செய்வோம், இந்த பொருளாதாரத்தில் என்ன செய்வோம்? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய இரண்டாவது இளைப்பாறுதல் என்னவென்றால் த சாபத் ரெஸ்ட், அவருடைய நித்திய இளைப்பாறுதல். இந்த பூமியில நாம் அனுபவிப்பது அந்த பரலோக ஆசீர்வாதத்தின் முன் ருசியை நாம் அனுபவிக்கிறோம். ஒரு தெய்வீக சுகம், ஒரு சமாதானம், ஒரு விடுதலை, ஒரு நன்மை, இதெல்லாம் பரலோகத்தினுடைய முன் ருசி. பிரைஸ் தி லார்ட். ஆனால் முழுமையான இளைப்பாறுதல் நம்முடைய சுதந்திரமாயிருக்கிறது. எபிரேயர் 4:9 வசனத்தை பாருங்க. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. பாருங்க, இளைப்பாறுகிற காலம் என்ன போட்டிருக்குது? இனிமேல் வருகிறது. இப்பதான் பிரவேசிக்கிறோம் போட்டிருந்தது. அது சால்வேஷன் ரெஸ்ட். ஆமென். இது அவருடைய நித்திய இளைப்பாறுதல். இந்த 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தல் 14:13 வசனத்தை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:13 எடுத்து வாசிப்போம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். ஆவியானவரும் ஆம் என்றும் திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது
அவர்கள் தங்களுடைய கிரியைகளை எல்லாம் விட்டு ஓய்ந்து தேவனுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்பதான் என்னது? ரெஸ்ட். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் தங்களுடைய கிரியைகளை எல்லாம் விட்டு ஓய்ந்து இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய கிரியைகளை விட்டு ஓய்ந்தது போல அவர்கள் தங்களுடைய கிரியைகளை எல்லாம் விட்டு ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது தான் நித்திய இளைப்பாறுதல் நமக்கு ஆசீர்வாதம், அந்த நித்திய ஜீவன், நித்திய மகிமை நமக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட இந்த இளைப்பாறுதலை தேவன், அதையும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறபடினால் இந்த வசனம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கணும்னா, எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், ஜாக்கிரதையா இருக்க கடவோம். எல்லாரும் சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருக்க கடவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருக்க கடவோம். முதல் வசனத்துல சொன்னார் பயந்து இருக்க கடவோம். அப்படின்னா ஹானர், ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும், அவர் வசனத்தை விசுவாசிச்சுக்கிட்டே இருக்கணும். இது என்னன்னா ஜாக்கிரதை அப்படின்னா மேக் எவ்ரி எஃபோர்ட். லெட் அஸ் தேர்ஃபோர் லேபர். நீங்க உங்க ரட்சிப்புக்காக என்ன செய்யுங்க? கிரியை செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை கொஞ்சம் சரியா விளங்கிக்கிடணும். நம்ம கிரியை செய்வதனால் நாம் ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். We are not saved by works but for the good works. நாம் நற்கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படல. எந்த நற்கிரியும் நம்மளை நீதிமானாக்கல. இயேசு கிறிஸ்துடைய புண்ணிய செயல். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் இப்போ இஷ்டம் போல இல்லாம ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? இருக்கும்படி வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. எஃபோர்ட் போடணுமா? பிரைஸ் தி லார்ட். மேக் எவ்ரி எஃபோர்ட். உன 2 வாரமும் விபிஎஸ்ல போட்ட எஃபோர்ட் இருக்கு பாருங்களேன். எவ்வளோ எஃபோர்ட் இல்லையா? விபிஎஸ் வந்தாலே ஏழ்மையில் ஒரு திருவிழா மாதிரி தான். அப்படி தானே? அப்படி ஒரு கல்யாண வீடை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த வீட்டில் பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் என்ன செய்யும்? வேலை செய்யும். காலையில் 6 மணிக்கு பார்த்தா அக்கா மாதிரிலாம் அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஒரு பாட்டை போட்டு விட்டு காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவும் காரும் பறக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் டீச்சர்ஸ்லாம் பயங்கரமாக எல்லாம் பிள்ளைகளை கூப்பிட்டு வராங்க, அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு குரூப் அங்கே சாப்பாடு ரெடி பண்ணுது, அது ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுற ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பலவீனத்தோடு இருக்கிற ஆட்கள் தான், எல்லாம் பேஷண்ட்ஸ் தான். ஒரு கை வலியோட இன்னொரு கைட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? தூக்குறாங்க. அந்த கை வலி இருக்கிறவங்க இன்னொரு கையை பிடிச்சி என்ன செஞ்சு தூக்கி ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற பலத்தோடு அவங்க கொடுக்குற எஃபோர்ட் இருக்கு பாருங்களேன். வந்து டீச்சர்ஸ்லாம் அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள அதுக்கு பெரிய கிருபை வேணும். பிரைஸ் தி லார்ட். அந்த வாலண்டியராக வந்து டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. வர முடியாதவங்க, இந்தாங்கய்யா காரையாவது வச்சுக்கோங்கய்யா எங்கள் ஊழியத்தில் அப்படின்னு காரை கொடுத்துருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். சிலர் வேலையில் இருந்தாலும் இடையில வந்து என்ன செய்கிறாங்க? ஹெல்ப் பண்ணுறாங்க. வர முடியாதவங்க ஃபோன் பண்ணியாவது என்ன செய்கிறாங்க? பாஸ்டர் விபிஎஸ் எப்படி போய்கிட்டு இருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் வர முடியாதவங்க தங்களுடைய பொருளாதாரத்தினால் என்ன செய்கிறாங்க? சபையை தாங்குறாங்க. இதாயா சர்ச்சு? ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இதுதான் ஆண்டுடைய சரீரம். ஆமென். இதுதான் ஒரு குடும்பம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆமென். விபிஎஸ்ல இருந்த எல்லாருக்குமே நம்ம எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுத்துடலாமா? ஆமென். இதை விட இன்னும் வருகிற ஆண்டுல கர்த்தர் இன்னும் ஆசீர்வாதமாய் ஊழியத்தை நடத்துவாராக. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். சபையை தேவன் ஆளுகை செய்கிறார். ஆமென். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்யணும்னா, நம்ம ஜாக்கிரதையாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் அழகா புரிந்து கொள்ளணும்னா 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் 24 பவுல் சொல்லுகிறார்,
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமென். பவுல் சொல்லுகிறார், பெரிய அப்போஸ்தலர் அவர் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நான் எப்படி இருக்கிறேன்? நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். எல்லாரும் ட்ராக்ல ஓடலாம், ஆனா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யுங்கள்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஒரு அத்லெட் எவ்வளவு டிசிப்ளினா இருப்பார், ரொம்ப டிசிப்ளினா இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி இந்த ட்ராக்ல தான் என்ன செய்யணும்? ஓடணும். என்னதான் நீங்க பயங்கரமா ஓடினாலும் ட்ராக் மாறிடுச்சுன்னா அவ்வளவுதான், கிரீடம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். அதான் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் ஆண்டவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு என்று அழைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு நாம் ஜாக்கிரதையோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஓட வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டுக்கு பிரியமா வாழ முடியுமோ அவ்வளவு பிரியமா நடப்போம். அல்லேலூயா. அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ள நாம் என்ன செய்வோம்? ஓடுவோம். கர்த்தர் நமக்கு அந்த இளைப்பாறுதலை தருவாராக. 2 பேதுரு 1:5-8 பேதுரு அப்போஸ்தலன் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை சொல்லுவார். ஆகையால் நீங்கள் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் என்ன செய்யுங்க? கூட்டி வழங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்க கிறிஸ்டியன் லைஃப் ஃப்ரூட்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃபா இருக்கும். ஹல்லேலூயா. அதிக ஜாக்கிரதையா. கர்த்தர் நம்மளை உலகத்திலிருந்து எடுத்துட்டாரியா? கர்த்தருக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார், நித்திய ஜீவனுக்கென்று கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதனால ஜாக்கிரதையா என்ன செய்வோம்? இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் பாருங்க, எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? மணவாளன் வந்த உடனே உள்ள போனாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதே போல ஜாக்கிரதையாய் இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் ஜாக்கிரதையா ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவருடைய இளைப்பாறுதலின் சுதந்திரத்திலே நாம் பங்கடைவதற்கு இங்கே எபிரேய ஆக்கியோன் ஒரு காரியத்தை கூட கற்றுக் கொடுக்கிறார். இந்த எபிரேயர் 4 13, 12, 13 பார்க்கும் பொழுது 2 காரியம் அங்கே வருகிறது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பார்வை. தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது ஆத்மாவை ஆவையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிற வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தையை பார்க்க 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 அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் ஜாக்கிரதையா மாறிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை என்பது களங்கமற்ற ஞானப்பால், இது தேன், இது அப்பம், ஆமென், இது சம்மட்டி, அதே நேரத்தில் இது பட்டயம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஹார்ட்டை சர்ச் பண்ற ஒரு பட்டயம். எரேமியால நீங்க வாசித்தீங்கன்னா, இருதயமே மகா கேடெழுதும் திருக்குளதமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நம்ம ஹார்ட்டை யாருமே என்ன செய்ய முடியாது. நோபடி நோஸ். யாருமே இருதயத்தை அறிய முடியாது. ஆனா இதுதான் அந்த இருதயத்தை அறியும். பிரைஸ் தி லார்ட். இதை பார்க்கும்போது நாம் தேவனை பார்க்கலாம், தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதையும் இதை பார்க்கும் பொழுது நாம் கண்டுகொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நம்மை தேவன் இன்னும் பிரகாசமாக்குவார், இன்னும் நம்மை தேவன் மகிமையாக்குவார், இன்னும் தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தர் இன்னும் அவருடைய சாயலாய் நம்மை புதிதாக்குவார். எத்தனை ஆசீர்வாதம்,
அல்லேலூயா. நாட்கள்ல நாம் இன்னும் வேதத்துக்கு நேராய் நம்முடைய பார்வைகளை நாம் திருப்புவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா இல்லையா சொல்லுங்களேன், சந்தோஷமா இல்லையா? ரெய்னார்ட் போங்கே இந்த தேவ ஊழியரிடத்திலே ஒரு வாலிபன் வந்து சொன்னானா, பாஸ்டர், இந்த பைபிள்ல ரொம்ப வெரி ஓல்டு, நாங்க நியூ ஜெனரேஷன், இதெல்லாம் எங்களால் என்ன செய்ய முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. எத்தனையோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுனதை கொண்டு போய் நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறதா, அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி சொன்ன உடனே அந்த எழுப்புதல் ஊழியர் ரெய்னார்ட் போங்கே அவர் சொன்னாராம், தம்பி, நமக்கு மேலே இருக்கு பார்த்தியா சூரியன், அது பல ஆயிரம் ஆண்டுகள் பழசு. ஆனால் அது என்னைக்குமே கோல்ட் ஆகாது, அது குளிர்ந்து போகாது, அது இன்னைக்கும் அதே வல்லமையோடு இருக்குது. இந்த வேதத்தை எழுதினவர் சூரியனை உண்டாக்கினவர். இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையுமான வார்த்தை. இந்த வார்த்தையை வாலிபத்தில் நீ எடுத்துக்கிட்டீனா கர்த்தர் உன்னையும் பிரகாசமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இதுதான் உன்னை உருவாக்கும், இதுதான் உன்னை மறுரூபமாக்கும், இதுதான் உன் வாழ்க்கையை பிரைட் ஆக்கும், இதுதான் உன் பாதையை செவ்வையாக்கும். சங்கீதம் 19 தாவீது சொல்லுகிறார், உடைய வசனம் என்னை புடமிட்டது ஆண்டவரே, உடைய வசனம் என்னை உருவாக்கினது, உடைய வசனம் என்னை பிரகாசமாக்கினது, உடைய வேதமே வெளிச்சம். அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க நல்லா பைபிள் ரீட் பண்ணுங்க, உங்க ஃபியூச்சரை கர்த்தர் கரத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறத விட பிரைட்டா கர்த்தர் கொண்டு போவார். எத்தனை பேர் என் வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை குறித்து பெற்றோர்கள் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் கரத்தில் இருக்கிறார். நீங்க நினைக்கிறத விட உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டுடைய வசனத்தை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கும், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை பிரைட்டா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இந்த எபிரேயர் 4:13 இப்படி முடிக்கிறார் எபிரேய ஆக்கியோன், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவர்கிட்ட முன்னாடி ஒரு நாள் நிற்க போறோம். நீங்க ரோமர்ல கூட வாசிச்சீங்கன்னா 14 அதிகாரத்தை வீட்டில் பொறுமையா வாசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டுமே. அதனால ஒருவர் குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க. உங்க பாதையில் நீங்க என்ன செய்யுங்க, பிரகாசமா ஓடிக்கிட்டே இருங்க, ஆண்டவர் நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நீங்க என்ன செய்யுங்க, உங்க லைஃப்ல ஓடிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. சபைக்குள்ள நம்ம யாரையும் குறித்து நியாயம் தீர்க்க வேண்டாம். ஒருத்தருக்காக ஒருத்தர் பலப்படுத்துவோம், ஒருத்தர் என்ன செய்வோம், உற்சாகப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒருவருடைய பிரயாணத்தை, ஒருவருடைய ஓட்டத்தை நாம் என்ன செய்வோம், நாம் தாங்குவோம். நம்முடைய ஓட்டம் ஜாக்கிரதையா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் அவருடைய மகிமையிலே சந்திக்கும் பொழுது நித்திய இளைப்பாறுதலை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். ஆமென். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை முடிக்கிறேன். இன்னைக்கு தேவனுடைய இளைப்பாறுதல் என்று நான் பேசினேன். இந்த லைஃப்ல இளைப்பாறுதலான வாழ்க்கை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். இந்த பிரசன்ட் லைஃப்ல அப்படி இளைப்பாறுதல் நமக்கு உண்டு. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை புயல் காற்றுகள் வீசினாலும், எத்தனை தாமதங்கள் ஆனாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் பொய்த்து போவதே இல்லை. தேவன் தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்ற அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார். நம் விசுவாசத்தோடு கேட்கிறவர்கள் அந்த இளைப்பாறுதலை நாம் கண்டுகொள்வோம். அல்லேலூயா. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகள் தொடர்ந்து ஆண்டுடைய வசனத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு ஜாக்கிரதையாய் ஓடினால் நித்திய இளைப்பாறுதலின் ஆசீர்வாதமும் நமக்கு நிச்சயமாய் உண்டு, நிச்சயமாக உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய பாதையை தேவன் அறிந்திருக்கிறார். நாம் போகிற பாதைகள் கர்த்தருக்கு தெரியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே
நம்மை குறித்து யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் இயக்கங்கள், நம்முடைய கலக்கங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா புயல் காற்றுகளும் உங்களுக்கு அடங்கி போகும். இன்னைக்கு நான் வாசித்த சங்கீதத்தின்படி எல்லா யுத்தங்களும் ஓய்ந்து போகும். எல்லா ஈட்டிகளையும் அவர் முறிக்கிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற முடியும். தலைகளை உயர்த்த அவரால் கூடும். அல்லேலூயா. அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன், இளைப்பாறுதல் தருகிற தேவன். அல்லேலூயா. பலவீனங்களிலிருந்து இளைப்பாறுதல் தருவார். நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து இளைப்பாறுதல், நம்முடைய போராட்டங்களில் இளைப்பாறுதல். தேவன் நம்மை இளைப்பாறுதலாய் நடத்துவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு பாடலை பாடுகிறேன், என்னோடு சேர்ந்து பாடி நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். ஆணையிட்டபடியெல்லாம் நீர் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தவறவே மாட்டாருங்க. கர்த்தருடைய ஊழியம் நான் சொல்றேன், கர்த்தர் தவறவே மாட்டார். இங்க கலங்குகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிறைவேறும். நம்ம பார்க்கத்தான் போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். சொல்லுவோம், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்னாவும் முடியும், ரெகோபோத் எனக்காக துவங்கப்படும். சொல்லுவோம், யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்னாவும் முடியும், ரெகோபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும். நல்ல கைத்தட்டி பாடுவோம். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல். நல்ல விசுவாசத்தோடு இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நீரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை தீரக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நீரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை தீரக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நாம் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். விடை காணா கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் நன்மைகள் தேடி வரும். விடை காணா கேள்விக்கு பதில்கள் வரும், தடையில்லா நன்மைகள். நீ சொன்ன நல்வார்த்தை என்றும் தவறாமல் நிறைவேற்றும். சொல்லுவோம், நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும். நல்ல உற்சாகமாய் இளைப்பாறுதல்
சுற்றிலும் இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும். சொல்லுவோம், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஓ, இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். சொல்லுவோம், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆமென். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஓ, இளைப்பாறுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி விசுவாசத்தோடு கூட இந்த காலை ஆராதனை வேளையிலே கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். எத்தனையோ புயல் காற்றுகளோடு கலக்கங்களோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எல்லா புயல்களையும் அடங்க பண்ணுகிறார். எல்லா புயல் காற்றுகளையும் தேவன் ஓய பண்ணுகிறார். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர். ஓ, ஈட்டிகளை முறிக்கிறவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். இந்த காலை வேளையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உன்னோடு பேசுகிறார். கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறவர். நீ எதிர்பார்க்காத நன்மைகளை தேவன் எதிர்பார்க்காத நேரத்திலே செய்வதற்கு அவர் போதுமானவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். விடை காணா கேள்விகள் எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் பதில் வரும், பதில் வரும். தடைகள் நீங்கும். தேவன் நமக்கு முன்னே சென்று கோணலானவைகளை சபையாக்குவார். கர்த்தர் உன்னை மகிமையாய் நடத்துவாராக. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து நல்ல தேவனை நம் உயர்த்தி ஒரு சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். Thank you, Jesus. Hallelujah.